ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் இப்ராஹிம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்பெஷலான பிளாக் தான் பார்க்க போகிறீங்க. என் பையனோட செகண்ட் பர்த்டேவை நாங்கள் ஃபேமிலியாக எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த பிளாக்ல நீங்கள் பார்க்க போகிறீங்க. எல்லா வீடியோ மாதிரியுமே இதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் காஃபிலாம் குடிச்சிட்டு டிஃபனுக்கு வந்து என் பையனுக்கு பிடிச்ச இட்லி தான் செஞ்சுருந்தேன். தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி வச்சுருந்தேன். பட் ஆனால் அதை வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து என்னென்னா கீ ரைஸ் தான் செய்ய போகிறேன். ஏன்னா என் பையனுக்கு வந்து பிரியாணி பிடிக்காது. ஏன்னா அந்தளவுக்கு சாப்பிடவும் மாட்டான். கீ ரைஸ் தான் சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் செஞ்சிட்ருந்தேன். எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே பர்த்டேக்காக மார்னிங் ஒரு 11 கிட்டலாம் வந்துட்டாங்க. நானுமே அப்போ தான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். சிக்கன் வந்து முந்தின நாளே வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் நைட்டே வந்து மசாலா போட்டுலாம் வரைய வச்சுட்டேன். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு எல்லாமே குக் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து கீ ரைஸ்க்காக வந்து ரைஸ் வந்து குக் பண்ணுறதுக்கு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாத்துக்குமே வந்து ரோஸ் மில்க் தான் போட்டுட்டு இருந்தேன். வேலுக்கு குடிச்சா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே போட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு நானுமே குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஒன்று ஒன்றா செஞ்சுட்டு இருந்தேன். அவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஹாலில் உட்காந்து பலூன் எல்லாத்தையுமே ஊதிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த டெக்கார் பண்ணுவோம்ல ஹாப்பி பர்த்டே அது எல்லாத்தையுமே ஊதி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரூமில் கொண்டு வச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா எங்களோட பேபிஸ் எல்லாமே அதை போட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க. உடஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக எல்லாத்தையுமே ஊதி என்னோடய ரூமில் போட்டு லாக் பண்ணிட்டோம். ஊதுனது போக இன்னும் கொஞ்சம் பலூன்ஸ் வந்து கவரில் இருந்துச்சு. அப்புறமா ஊதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். அவங்களுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து கிச்சனில் வந்து குக் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் ஃபஸ்ட்டு வந்து கீ ரைஸும் அதுக்கப்புறம் சிக்கன் குழம்புமே வச்சுட்டேன். சரி சாம்பார் வச்சா கரெக்டாக இருக்கும் ஊற்றி திங்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாம்பாருமே வந்து குக் பண்ணுறதுக்கு போட்டிருந்தேன். இன்னொரு சைடு வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபைனலாக எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் தான் ஸ்வீட் செய்யவே ஆரம்பித்தேன். என் பையனுக்கு எல்லா ஸ்வீட்டையுமே விட கேசரி தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவனோட பர்த்டேக்கு நான் அன்றைக்கி அந்த ஸ்வீட் தான் பண்ணியிருந்தேன். எல்லாத்தையுமே வந்து செஞ்சு முடிக்கவே வந்து எனக்கு ஒரு 2 கிட்ட ஆகிட்டு அன்றைக்கி வந்து குக்கிங் வேலை கொஞ்சம் ஈஸியாகவே முடிஞ்சிச்சு. ஏன்னா எங்கள் அத்தா வந்து ரைஸ் அளந்து போட்டு தந்தாங்க. அதுக்கப்புறம் அப்பப்போ ரைஸை வந்து கிண்டி விடுறது அந்த வேலையெல்லாம் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. என்னோட சிஸ்டர் இன்லா வந்து தக்காளி வெங்காயம் அதெல்லாம் கட் பண்ணி தந்தா. அதுக்கப்புறம் பாத்திரம் அதெல்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ணி தந்தனால எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஒரு 2 கிட்டலாம் நாங்கள் எல்லாருமே வந்து லஞ்ச் சாப்பிட்றதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என் ஹஸ்பண்ட்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க மதியம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒர்க் இருக்குது நான் கரெக்டாக ஒரு 4 கிட்ட வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு இப்படி ஃபேமிலியாக சாப்பிட்றது வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து எல்லாருமே கொஞ்சம் வந்து பேசிக்கிட்டே விளாண்டுக்கிட்டே அப்படியே சாப்பிடுவோமா நல்லா ஜாலியாக இருக்கும். பிள்ளைகளுமே இடையில இடையில விளாண்டுட்டே இருந்தாங்க. அன்றைக்கி வந்து என்னென்னா எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் சாம்பார் மட்டும் கொஞ்சம் தண்ணி ஆகிட்டு அது மட்டும் தான் கொஞ்சம் சொதப்பிட்டு மற்றபடி டேஸ்ட்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஸ்வீட் வந்து என் பையன் நல்லாவே சாப்பிட்டான். அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே என் 2 தம்பியுமே கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டவ்வை கூட உனக்கு பற்ற வைக்க தெரியாது. ஆனால் இப்படி நீ வெரைட்டியாக சமைக்கியே இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் எல்லாருமே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு பிள்ளைகளையுமே வந்து தூங்க போட்டுட்டோம். அதுக்கப்புறம் நாங்களுமே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 4 கிட்ட தான் வந்து டெக்கார் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் பலூன் எல்லாமே ஏற்கனவே ஊதி வச்சனால கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஏன்னா எடுத்து வாலில் ஸ்டிக் பண்ணுறது மட்டும் தான் வேலையாகவே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஹாப்பி பர்த்டே ஃபாயில் பலூனை வந்து ஸ்டிக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இந்த கிங் மாதிரி வந்து ஒரு ஃபாயில் பலூன் உண்டு. அந்த ஷேப்பில் வந்து உண்டு. அதை வந்து நாங்கள் ஸ்டிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் பிங்க் கலர்லேயும் அப்புறம் வந்து கோல்டன் கலர்லேயுமே வந்து வாங்கியிருந்தேன். ஒரு ஸ்டார் மாதிரி வந்து ஷேப்பில் வந்து வந்திருக்கும். அதை வந்து 2 சைடுமே வந்து ஸ்டிக் பண்ணிட்டு நான் பலூன்ஸ் எல்லாமே வந்து எப்படி வாங்கியிருந்தேன்னா பிங்க் அதுக்கப்புறம் ஒயிட் அப்புறம் டார்க் பிங்க் அப்புறம் கோல்டு அந்த மாதிரி தான் வந்து வாங்கியிருந்தேன். மோஸ்ட்லி நான் வாங்கியிருந்த பலூன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பிங்க் வந்து அதிகமாகவே இருந்துச்சு. என்னோட பையன் ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு வந்து நாங்கள் ப்ளூ தீமில் தான் வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். ஃபுல்லாகவே வந்து என்னென்னா ப்ளூ கலர் தான். இந்த தடவை வந்து பிங்க் கலரில் செலிப்ரேட் பண்ணலாம் தான் நினச்சோம். நம்ம ஒன்று நினைப்போம். ஆனால் அது ஒன்று நடக்கும். அதே மாதிரி தான் அன்றைக்கி நடந்துருந்துச்சு. நாங்கள் வந்து என்னென்னா எல்லாமே மோஸ்ட்லி வந்து பிங்க் கலருக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி தான் எல்லாமே இது பண்ணியிருந்தோம். இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம் முடிக்கவே ஒரு 4:30 கிட்ட ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லாருமே வந்து கிளம்பிட்டு இருந்தோம். நான் என் பையன் பர்த்டேக்காக ஒரு ஆலியா கட் டாப் தான் வாங்கியிருந்தேன். பட் ஆனால் அன்றைக்கி நான் அதை வந்து வியர் பண்ணவே இல்லை. சரி ஒரே நம்ம வந்து சுடிதார் தானே போடுறோம் சாரீ வியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சாரீ வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன். இந்த சாரீ வந்து எப்போ வாங்கினதுன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து என்னை பொண்ணு பார்க்க வரும்போது வந்து பூ வைக்க வரும்போது வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அவங்க வீட்டிலேருந்து. இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் நான் அதை எடுத்து வச்சுருந்தேன் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மேட்சாகவே எல்லாமே வந்து கோல்டு தான் எடுத்து வச்சுருந்தேன். கோல்டு இயரிங்ஸ் அதுக்கப்புறம் வந்து மாட்டி நெக்லேஸ் மாலை தான். அப்புறம் வந்து பேங்கிள்ஸ் வந்து கையில் போட்டிருந்தேன். ரிங்ஸுமே வந்து போட்டிருந்தேன். எக்ஸ்ட்ரா ஒரு ரிங் மட்டும் கோல்டு ரிங் வந்து எடுத்து வச்சுருந்தேன். அதான் உங்களுக்கு நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். இந்த சைடு 2மே வந்து என் பையனுக்கு எடுத்திருந்த புது ட்ரெஸ் தான் பர்த்டேக்காக. அதான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். நான் வந்து ஒரு 5 கிட்டலாம் கிளம்பிட்டேன் சாரீ கட்டிட்டு. அதுக்கு மேட்சிங்காக வந்து எல்லாமே கோல்டில் தான் போட்டிருந்தேன். பேங்கிள்ஸ் மட்டும் வந்து என்னன்னா கவரிங் மற்ற எல்லாமே வந்து கோல்டில் போட்டிருந்தேன். ஏன்னா பட்டு சாரிக்கு வந்து கோல்டில் போட்டால் தானே மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நானும் என் ஹஸ்பண்டுமே வந்து ஃபோட்டோ வீடியோஸ் அதெல்லாமே வந்து வளைச்சி எடுத்துகிட்டு இருந்தோம். எனக்கு வந்து சாரீ கட்ட சுத்தமாக பிடிக்காதுங்க. ஆனால் அந்த ஃபோட்டோ வீடியோஸ்க்காக சாரீ மேக்கப் ஜுவல்ஸ் இதெல்லாம் வந்து வியர் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அன்றைக்கி வந்து நான் வந்து பர்த்டே ஃபுல்லாமே வந்து வியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன். பட் ஆனால் அன்றைக்கி வந்து கொஞ்சம் கசகசன்னு இருந்துச்சு. அதே சமயம் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாகவே இருந்துச்சா சரின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை வந்து மாற்றிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து டேபிளை வந்து டெக்கார் பண்ணுறதுக்காக நானும் என் ஹஸ்பண்டுமே வந்து ஹாலுக்கு போயிருந்தோம். அந்த கேப்பில் வந்து என் பையனுமே எழுந்திரிச்சனால என் 2 தம்பியுமே சேர்ந்து அவனை வந்து கிளப்பி விட்டுட்டு இருந்தாங்க.
இந்த ட்ரெஸ் தான் அன்றைக்கி நான் வந்து செகண்டாக வியர் பண்ணியிருந்தேன். இந்த ட்ரெஸ் வந்து என்னோடய பர்த்டேக்கு எடுத்தது தான். என்னோடய பையனுக்கு எப்போவுமே வந்து கோட் சூட் அந்த மாதிரி கிராண்டாக தான் வந்து எப்போவுமே எடுப்போம். ஆனால் அந்த தடவை எல்லாமே வந்து ஃபார்மலாக ஷர்ட் பேண்ட் அந்த மாதிரி தான் எடுத்திருந்தோம். ரம்ஜானுக்கே வந்து 6 ட்ரெஸ் கிட்ட எடுத்திருந்தோம். பர்த்டேக்கு வந்து தனியாக 2 எடுத்திருந்தோம். அதில் 1 தான் வந்து அன்றைக்கி நாங்கள் போட்டு விட்டுருந்தோம். எங்கள் பையனோட ஃபஸ்ட்டு பர்த்டே வந்து நாங்கள் நல்லா கிராண்டாகவே செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். ஒரு பார்ட்டி ஹாலில் தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அங்கே வந்து எல்லாமே வந்து ப்ளூ தீமில் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். நாங்கள் எல்லாருமே சரி, அப்புறம் டெக்கார் எல்லாமே வந்து ப்ளூ கலரில் தான். இந்த தடவை வந்து அந்த மாதிரி வைக்காமல் வீட்டிலே வந்து நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பிளான் பண்ண மாதிரியே பண்ணிட்டோம் இந்த தடவை. எங்கள் எல்லாத்துக்குமே வந்து சாக்லேட் கேக் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அதை தான் நாங்கள் இந்த தடவை ஆர்டர் பண்ணியிருந்தோம். அங்கே வந்து என் பையனை வச்சு ஃபோட்டோ வீடியோஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்தாங்க என் 2 தம்பியுமே. அந்த கேப்பில் வந்து நான் வந்து இந்த மெழுகுபத்தி அதெல்லாம் ஏற்றி வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் 3 பேருமே சேர்ந்து கொஞ்சம் ஃபோட்டோ வீடியோஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போயுமே வந்து என் பையன் வந்து கொஞ்சம் ஸ்லீப்பி மூடாக தான் இருந்தான். கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டு தள்ளி விட்டுக்கிட்டு எங்கள் 2 பேரையுமே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தான். அன்றைக்கி என்கிட்டயே வரல, அவங்க அத்தாக்கிட்டே தான் போயிட்டு இருந்தான். யாருன்னா என்னோடய ஹஸ்பண்டை தான் சொல்கிறேன். அவங்கக்கிட்டே தான் அன்றைக்கி ஃபுல்லாமே வந்து இருந்தான் அவன். ஒரு 2 ஃபோட்டோவுக்கு மட்டும் கொஞ்சம் அழகாக போஸ் கொடுத்தான். மற்ற எதுக்குமே அவன் போஸ் கொடுக்கவே இல்லை. சரி டைம் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேண்டிலை வந்து ஏற்றி வச்சுட்டு இருந்தேன். ஹாலில் வந்து கொஞ்சம் லைட்டிங் ப்ராப்ளமாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு என்னோடய தம்பி தான் வந்து கொஞ்சம் லைட்லாம் வந்து பிடிச்சிட்டு இருந்தான். எப்படியோ ஃபோட்டோ வீடியோஸ் வந்து அன்றைக்கி நாங்கள் நல்லாவே எடுத்துட்டோம். சரி ரைட்டு கேக் கட் பண்ண டைம் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு என் பையனை கூப்பிட்டா அவன் வரவே இல்லை. கொஞ்சம் ஸ்லீப்பி மூடாகவே இருந்தான். மற்ற நேரம்லாம் நல்லா தான் இருப்பான். ஆனால் இதே மாதிரி முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் அதுக்கப்புறம் இவனோட பர்த்டே மட்டும் கொஞ்சம் ஸ்லீப்பி மூடாகவே இருப்பான். கொஞ்சம் அடம்பிடிப்பான், என்கிட்ட வரவே மாட்டான். அந்த மாதிரி நேரத்தில் ஃபுல்லாமே வந்து அவங்க அத்தா கிட்ட தான் இருப்பான். அன்றைக்குமே அதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தான். கேக் கட் பண்ண எவ்வளோ கூப்பிட்டேன், வரவே இல்லை. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து கட் பண்ணி ஒரு வாய் வந்து அவனுக்கு வந்து ஊட்டி விட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்டுமே வந்து ஊட்டி விட்டாங்க. என்னோடய லைஃப்பை வந்து பிஃபோர் ப்ரெக்னென்சி அண்ட் ஆஃப்டர் ப்ரெக்னென்சி அப்படின்னே வந்து பிரிக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். அது எல்லாருமே வந்து மோஸ்ட்லி வந்து அனுபவப்பட்டிருப்போம். என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு நான் எப்போ ப்ரெக்னென்ட் ஆனேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். என்னோடய ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி வந்து செப்டம்பர் 23. நான் வந்து ப்ரெக்னென்சி வந்து கன்ஃபார்ம் பண்ண டேட் வந்து செப்டம்பர் 5. 1 இயர் ஆனிவர்சரி வரதுக்கு முன்னாடி நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். ஏன் இதை வந்து குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து மேரேஜ் ஆகி 1 மந்த் கூட வந்து கம்ப்ளீட் ஆகலை. ஆனால் நிறைய ரிலேட்டிவ்ஸ்லேயே வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீலாம் வந்து பிள்ளை உண்டாக மாட்டே, உனக்கு அந்த தகுதியெலாம் கிடையாது, நீ எப்போ பிள்ளை உண்டாகுவ, அந்த மாதிரிலாம் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சில மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி வந்து ஏதாவது ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணும்போது மேரேஜ் ஆகி ஒரு 3 மந்த்ஸ் கூட ஆகாது. அங்கேயுமே இந்த கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்பாங்க. எனக்கு அப்படி கேட்கும்போது என்ன தோணும்னா, செவுல்லே ஒரு 4 அடி அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். பட் ஆனால் அப்படி செய்ய முடியாது. அப்படி நம்ம செஞ்சோம்னா அவங்களுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசமே இல்லாமல் போயிடும். என்ன தான் நிறைய பேர் என்ன பேசினாலுமே நாங்கள் 2 பேருமே அதை கேர் பண்ண மாட்டோம். ஆனால் எனக்குள்ளே வந்து ஒரு பயம் உண்டு. என்ன பயம்னா, நான் ப்ரெக்னென்ட் ஆகாமே போயிருவனோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் உண்டு. அந்த பயம், அதுக்கப்புறம் அவங்க கேட்ட கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் அவங்க பேசின பேச்சு எல்லாத்துக்குமே வந்து ஒரு பதிலாக வந்தவன் தான் என்னோடய பையன். அதை இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே நான் பெருமையாக சொல்லுவேன். அப்படி பேசினவங்க எல்லாத்துக்குமே நான் இந்த வீடியோ மூலமாக ஒன்று சொல்லிக்கிறேன். மேலே இருக்க அல்லாஹ் வந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்கான். நீங்கள் எப்படி பேசினாலுமே சரி, எவ்வளோ அவமானப்படுத்தினாலுமே சரி, பின்னாடியே போய் 1000 பேசினாலுமே சரி, மேலே இருக்க அல்லாஹ்க்கு வந்து யார் யாருக்கு என்ன கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அதை நீங்கள் யாருமே வந்து கொஸ்டின் கேட்கவும் வேண்டாம், ரொம்ப அக்கறை இருக்க மாதிரி யாரையுமே அவமானப்படுத்தவும் வேண்டாம். அல்லாஹ் எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு தான் இருக்கான். அதை யாருமே வந்து மறந்துடாதீங்க. எங்களோட பையன் தான் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டுக்குமே சரி, அதே மாதிரி எங்கள் வீட்டுக்குமே சரி ஃபஸ்ட் பார்ன் சைல்டு அப்படின்னே சொல்லலாம். எங்கள் வீட்டில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு பிறந்த பேரன், அதேமாரி எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டுக்குமே அதே மாதிரி தான். அவன் தான் வந்து கொஞ்சம் செல்ல பிள்ளை அப்படின்னே சொல்லலாம். அவனை ஒரு வார்த்தை யாருமே சொல்லவே விட மாட்டாங்க. என்னோடய லைஃப்பில் வந்து நான் இவ்வளோ தூரம் நல்லா இருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஒரே ரீசன் என்னோடய கிராண்ட்பா மட்டும்தான். அவங்க எங்கள் கூட இல்லை. அவங்க எங்கே இருந்தாலுமே அவங்களோட பிளெஸிங்ஸ் வந்து எப்போவுமே எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக ஃபேமிலியோட வந்து செலிப்ரேட் பண்ணியாச்சு. என் பையனோட செகண்ட் பர்த்டேவை எல்லாருமே கேக் வெட்டி அவனுக்கு ஊட்டி விட்டுட்டாங்க. நானுமே கொஞ்சம் கேக் வந்து அவங்களுக்கு கொடுத்து விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் வீட்டில் இருக்க நெய்பர்ஸ் எல்லாத்துக்குமே கொடுத்துட்ருந்தேன். அவங்க எல்லாருமே வந்து டைம் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9 கிட்டலாம் எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே கிளம்பிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.